ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதில் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இடையேயான என்ன நட்புறவு, இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையிலான என்ன நட்புறவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்தியா அண்ட் பூட்டான், இந்தியாவும் பூட்டானும் அவங்களுக்கு இடையில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் நட்புறவு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பூட்டான் ஏ ஸ்மால் ஹிமாலயன் கிங்டம் பாப்புலர்லி நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் தண்டர் பால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. பூட்டான் சொல்கிறது இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடி மின்னல் நிலம், அதான் தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இது உலகிலேயே ஏழ்மையான நாடுகளில் பூட்டானும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படி, இந்தியா அண்ட் பூட்டான் were established in 1968 with the appointments of resident representative of India in திம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 1968 இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. அது கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவை பெரிதும் என்ன செஞ்சுருக்கு, சார்ந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா இஸ் த பிரின்சிபல் contributor in the economic development of Bhutan. India declared the bilateral trade relations known as the Bharat to Bhutan B2B அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா பூட்டான் சார்ந்துள்ளது. பூட்டானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா ஒரு முதன்மையான பங்காற்றுகிறது. அப்போ இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை, அதுதான் B2B அப்படின்னு அறியப்படக்கூடிய இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது. அப்போ பூட்டான் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர் கல்வி பெறுவதற்கு இந்தியா என்ன செஞ்சு அப்படின்னா உதவித்தொகை பூட்டான் நாட்டுக்கு அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் பூட்டானில் ஒரு லைப்ரரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது ஹெல்ப் இன் செட்டிங் அப் த டிஜிட்டல் லைப்ரரி இன் பூட்டான். அதுக்கும் என்ன செஞ்சிச்சு, இந்தியா உதவித்தொகை அளித்தது. அது மட்டும் இல்லாமல் த நெஹ்ரு அண்ட் வாங்ஷுக் அவங்க ஸ்காலர்ஷிப் இஸ் பீயிங் அவார்டட் டு டிசர்விங் அண்ட் டேலண்டட் பூட்டானிஸ் நேஷனல்ஸ் டு அண்டர்டேக் ஸ்டடீஸ் இன் செலக்டட் ப்ரீமியர் இந்தியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது அந்த நேரு வாங்ஸ் கல்வி உதவித்தொகை தகுதியும் திறமையும் கொண்ட பூட்டான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் த ஹைடல் பவர் செக்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் இண்டிகேட்டர்ஸ் of bilateral cooperations between India and Bhutan. So far, government of India has constructed 3 hydrological projects Bhutan, அதாவது சுக்கா, குருச்சு அண்ட் தலா. இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நீர்மின் சக்தி அப்படின்னு சொல்லும்போது பூட்டானில் அமைந்துள்ளது. பூட்டான் நாட்டின் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும், அப்புறம் டெவலப்பிங் த கண்ட்ரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை எஸ்டாப்ளிஷிங் த டெலிகம்யூனிகேஷன்ஸ், மருத்துவமனைகள் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், சாலைகள் மற்றும் பாலங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு அந்த நாட்டினை மேம்படுத்துவதற்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உதவித்தொகை நிறைய அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா. அப்போ இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது in terms of geographical and demographic dimensions, skilled manpower and civilizational depth, China is only country in the region which qualifies for comparisons with India. China being the manufacturing hub of the world is strategically very important to India. India and China share similarity of view on many front like World Trade Organization, international climate changes, talks and reforms of the World Bank. அதாவது அந்த Shanghai Cooperation Organization, which was Chinese initiative. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புவியியலுடைய அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தன்மை அதனுடைய அடிப்படையில் இந்தியாவோட ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லும்போது சீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உலகில் உள்ள உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய சீனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒரு நாடாக விளங்குது. அப்போ இந்தியாவும் சீனாவும் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம், சர்வதேச காலநிலை குறித்த பேச்சுவார்த்தைகள், வேர்ல்டு பேங்கோட சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ், இந்த கருத்தையெல்லாம் சீனா துவங்கி வைக்கப்பட்ட அந்த ஷாங்காய் கோஆபரேஷன்ஸ் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு இதில் இந்தியாவுக்கு பார்வையாளர் அப்படின்ற ஒரு தகுதியை சீனா வழங்கியது. அது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஷார்க் அமைப்பில் பார்வையாளர் தகுதி சீனாவிற்கு என்ன செய்யுது இந்தியா வழங்கப்பட்டது. இந்த இரு நாடுகளும் பல்வேறு மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போ அந்த வணிகம் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த India and China have signed an educational exchange program. Under this agreement, scholarships are awarded to 25 students by both sides in recognized institutions of higher learning in each other's country அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது கல்வி, சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்டுள்ளது. அதன்படி இரு நாடுகளும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர் கல்வி பயில தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்றது என்ன செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டது. கல்வி உதவித்தொகை அளிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதன் விளைவாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மியான்மர். அப்போ இந்தியா அண்ட் மியான்மர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ். அப்போ மாலத்தீவ்ஸ் இஸ் லொக்கேட்டட் சவுத் ஆஃப் லக்ஷதீப் ஐலாண்ட் in the Indian Oceans. The relationship with Maldives is important for India given its strategic locations and geographical proximity. India and Maldives are ethnic, linguistic, cultural, religious and commercial links, antiquity and enjoy cordial and multi-dimensional relations. அதாவது இந்தியாவும் மாலத்தீவும் சொல்லும்போது மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு என்ன செய்யுது தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அப்போ இதனுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லும்போது அமைவிடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவுடனான உறவு இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஏன் அப்படின்னா இந்தியாவும் மாலத்தீவும்
இனம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு ஆகிய பல பரிணாம தொடர்புகளை வந்து பழங்காலத்திலிருந்தே வந்து சுமூகமாக பேணி பாதுகாத்து வருது. அப்போ இந்த இரு நாடுகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வணிகம் மற்றும் சுற்றுலா, அதாவது trade and tourism are being the developed between the two countries. Both countries have agreed to strengthen cooperation to enhance the maritime security in the Indian Oceans region through the coordinated patrolling and aerial சர்வைலன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வணிகம், சுற்றுலா மேம்பட்டு இருக்குது. இதன் மூலமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வெளி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடல்சார் பாதுகாப்பை வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு ஒத்துழைப்பை வந்து இரு நாடுகளுமே வந்து என்ன செஞ்சுருக்கு, ஒப்புக்கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் மியான்மர், இவங்களுக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் இன் த ஷேர்ட் வித் மியான்மர் நோன் அஸ் த பர்மா டில் 1989. ஃபோர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம் ஆல்சோ ஷேர் தியர் பார்டர்ஸ் வித் மியான்மர். மியான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏசியா. மியான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே, இந்தியாவுடைய கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் பில்டு த கலாடன் மல்டி மாடல் transport, a road, river, port, cargo transport project to link Kolkata to Sydney in Myanmar. A project aiming to connect the Kolkata with Ho Chi Minh City on the South Sea for the formations of an economic zone will have a road pass through Myanmar, Cambodia, Vietnam and work on the first base connecting Godavari with Mandalay. Guwahati with Mandalay is currently underwayன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவும் தன்னுடைய இரண்டாவது மிக நீளமான எல்லைகளை மியான்மர் நாட்டோடு வந்து நம்ம நாடு வந்து என்ன செஞ்சுருக்கு, ஷேர் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா 1989 வந்து பர்மா அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது. இந்தியா வந்து 4 மாநிலங்களாக வடகிழக்கு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த மியான்மர் நாட்டோடு தங்களுடைய எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக மியான்மர் வந்து இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கொல்கத்தா வந்து மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டம், அந்த கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்திலிருந்து கலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் இது வந்து இந்தியா வந்து உருவாக்கி வச்சுருக்கு. அப்போ கடலில் வந்து பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கு கல்கத்தா நகரை வந்து கோசிமின் உடன் வந்து இணைக்கும் நோக்கத்தோட ஒரு திட்டம் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது. கவுஹாத்தியோட மாண்டலேவை இணைக்கக்கூடிய முதற்கட்ட பணிகள் வந்து தற்பொழுது வந்து என்ன செஞ்சுருக்கு, நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ் இதில் வந்து பங்குதாரராக மியான்மரும் என்ன செஞ்சுருக்கு உள்ளது. அப்போ சில இந்திய நிறுவனங்கள்னு சொல்லும்போது அந்த எஸ்ஆர், கெயில், விதேஸ், ஓஎன்ஜிசி லிமிடெட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மியான்மரினுடைய எரிசக்தி துறையில் வந்து முதலீடு இந்தியாவுடைய நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கு, மியான்மரோட எரிசக்தி நிறுவனங்கள் வந்து இந்தியாவோட என்ன செஞ்சுருக்கு, அந்த நட்புறவு அப்படின்றது வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அண்ட் நேபாள் இஸ் த நேச்சுரல் பஃபர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த ஒரு
என்னது நாடுன்னு சொன்னால் நேபாளம் சொல்கிறாங்க. அப்போ நேபாள நிலப்பகுதி வந்து நிலங்களால் சூழப்பட்ட நாடாக இருப்பதனால பொருளாதார உதவிக்கும் அந்த வழித்தடங்களுக்கும் இந்தியாவே அது என்ன செஞ்சுருக்கு, நேபாளம் வந்து சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்தியாவுடைய 5 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் வித்து நேபாள். அப்போ இந்த இந்தியா சார்ந்துள்ள மாநிலங்கள் சொல்லும்போது நேபாள எல்லையை வந்து என்ன செய்யுது, இத்தகைய மாநிலங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இரு நாட்டினுடைய எல்லை மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களிடையே ஆழமான ஒரு பண்பாட்டு பிணைப்பினை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேபாளம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெரிய முதலீட்டாளர்களாக இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்கு, நேபாளத்தை வந்து சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பிட போகுது வரா அவன் தானே சீனி போடுவா. அப்போ இந்தியா ஃபார்ம்ஸ் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் இன் நேபாள்